நாம என்ன நினைக்கிறோம்? அவருடைய நாமத்தினால நாம புகழ் அடையணும்னு நினைக்கிறோம். அவருடைய நாமத்தினால நாம மத்தவங்களால மதிக்கப்படுறோம்னு நினைக்கிறோம். அவர் நாமத்துல போறோம், நம்மள அவங்க மதிச்சாங்கன்னா சந்தோஷமா வருவோம். இயேசுவின் நாமத்துல போனேன், என்ன மரியாதை, என்ன சாப்பாடு அப்படின்னா ஒரு மரியாதை, அது ஒரு சந்தோஷம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானப்பட பாத்திரரா என்னபடினாலே. பரலோகம் எங்களை அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணிருக்குது, பயங்கர சந்தோஷம்ன்றான். இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? பரலோகம் என்ன எதுக்கு செலக்ட் பண்ணிருக்குது? அவமானப்படுறதுக்கு செலக்ட் பண்ணிருக்குது. அதுக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேனே, ஓ சோத்ரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா அவன் அவமானப்படுறதை எப்படி எடுத்துக்கிறான்? ஆண்டவருக்காக சந்தோஷமா எடுத்துக்கிறான். இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? பரலோகம் உங்களை பாத்திரமா எண்ணி இருக்கிறது. எல்லாரும் அவமானப்படுறதுக்கு பரலோகம் அனுமதி கொடுக்கிறது இல்ல. எல்லாரும் பவுலை போல அடிபடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுக்கிறது இல்லை. எல்லாரும் யோபுவை போல சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை. எல்லாரையும் நெருப்புல தூக்கி போடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை. பரலோகத்தில் அதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்றாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை. யார்? யோபு. அப்ப அவனை செலக்ட் பண்ணு. பரலோகம் உட்கார்ந்து செலக்ட் பண்ணுது. எனக்காக பாடுபட பவுலை செலக்ட் பண்ணு. சும்மா அவமானப்பட முடியாது. பரலோகம் செலக்ட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்.